உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் தானே நீங்க பண்ணதுல? எனக்கு வந்து மரகநாணயம் பின்னிட்டீங்க. இந்த எம்எஸ் பாஸ்கர் சீன் இருக்கும்ல, அது சந்தேகப்பட்டு கடத்திட்டு போய் அப்ப என்கிட்ட கேட்பாரு, சொன்னா நான் சொல்லுவேன் இல்ல சொல்லல, தம்பி சொல்லதான் கரெக்ட். எம்எஸ் பாஸ் இதுலயாவது பாலகுமாரன் ஒரு லுங்கி ஒரு சட்டை, அங்க வந்து கோட்லாம் போட்டு எனக்கு போட்டு நானே கரையில போட்டு எனக்கே காமெடியா இருக்கு. அப்புறம் வீரன், அது இப்ப பாதி சாரே சொல்லிட்டாரு, தலைவா நீ ஓ லவ் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா இடையவே தப்பா நினைச்சிடும் போல. ஆக்சுவலா அவருக்கு ஷார்ட் இல்லை, சும்மா பார்த்துருந்தாரு. நான் அழுத போது சொல்றாரு என்னை கூப்பிட்டு, அண்ணே என்னண்ணே நீ என்ன நீ உடைய சிம்பத்தி ஏற்படுத்தி போயிருவ போல நீ பாட்டுக்கு. எனக்கு தான் முறை தெரியல, உங்களுக்கு எங்க போச்சு அறிவு. காஷ்மோரா அந்த உள்ள வந்து கதை சொல்றது, அந்த பக்கம் கார்த்திக் சாரு, இந்த பக்கம் விவேக் சாரு, அந்த அனுபவம் இருக்குல்ல அப்பா, அந்த விவேக் சாருடைய பழகின அந்த தருணங்கள். நம்ம எல்லா டைரக்டரும் அவங்கள அறியாம ஒன்று பண்ணிடுறதுன்னா ஒரே மாதிரி படம் பண்ணிடுறாங்க. அந்த ஒரே மாதிரி படம் பண்ணுறது வந்து ஒரே சட்டை போட்டு வர்ற மாதிரி தான். அது நம்ம பீரோவை திறந்தா 10 சட்டை இருக்கணும், வழி இல்லை. அப்போதான் பார்க்குறவங்களுக்கும் நமக்குமே வந்து பரவாயில்ல, நேற்று வந்த மாதிரி இல்லை, எனக்கு பிடிக்குங்கிறக்கா ஒரே சட்டையை நான் போட்டு வரேன்னு வைங்களேன். எனக்கே ஒரு ஆள் வந்து பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்கிறது. சில டேரக்டருங்க ஏன் வந்து ஃபீல்டில் இல்லைன்னா பண்ணதே பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ரஜினி சார் கமல் சார் இணையிறாரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆமா, இல்லை நல்ல விஷயம். ரஜினி சார் கமல் சார் இணையிறது வந்து கமல் சார் சொல்லியிருப்பாங்க, ஷூட்டிங் முடிச்சுட்டு சிங்கப்பூர்ல எங்கள் பாலசன் சார் படத்தை நினைத்தால் நினைக்க முடிச்சுட்டு 2 பேரும் நைட்டில் வந்து 2 மணி 3 மணி 4 மணி வரைக்கும் சுற்றுவாங்களாம். நான் தான் கமல் வச்சு ரஜினி சார் தூரத்துலேருந்து பாலசன் சார் பார்க்கறதுக்கு வந்து கமலும் ரஜினியும் வந்து வணக்கம் நல்லா இருக்கு. வணக்கம்ண்ணா. ஸோ நீங்க இதோட நிறைய படம் நடிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் தானே நீங்க பண்ணதுல? அதுதான் நான் பண்ணதுல எல்லாரும் பாராட்டுற இன்ன வரைக்கும் பாலகுமாரா பிடிச்ச கேரக்டர் எனக்கு. அது ஜி கேரக்டர். ஜி. அப்புறம் மரகநாணயம், அந்த ஆனந்தராஜ் அசிஸ்டன்ட், அது ரொம்ப பிடிக்கும். சில பேர் அங்க திடீர்னு வந்து எனக்கு வந்து மரகநாணயம் பின்னிட்டீங்க அப்படின்னு. மரகநாணயம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது ஒரு என்னமோ அது ஒரு இன்னசென்ட், ரொம்ப ஒரு இப்போ என்னச்சு கேட்பேன் அவர்கிட்ட, இப்போ என்ன பண்ணலாம் அவர் கேட்பார்ல, பெட்ரோல் ஆக்சுவலாக வந்து காரில் வந்து சாவி எங்கேயாவது வச்சா என்ன இருந்துச்சுன்னா அந்த வில்லன் குரூப் தப்பிச்சு போயிடுவாங்க. இது ஆனந்தராஜ்லேருந்து தப்பிச்சு போயிடுவாங்க இந்த குரூப்பு. அப்போ ஆனந்தராஜ் வந்து கேட்பாரு, என்னடா யார் வண்டியடா எடுத்துகிட்டு போயிருக்கா, நம்ம வண்டி எடுத்து போயிட்டாங்க எனக்கு மாதிரி சொல்லியிருப்போம். அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி சாவி எங்கடா வச்சேன் அப்படின்னு, இல்லை வேற இடத்துல வச்சா 9 நிமிஷம் வண்டியிலே வச்சிருந்தேன் அப்படின்னு. கார் சாவி எங்கடா வச்சா கார்லேயே வச்சிருந்தேங்க, மிஸ் ஆயிரும்னு. சூப்பர்ரா, எப்படி பெட்ரோல்லாம் அப்படின்னா தழும்பு அப்படின்னா இப்படி காற்றுலாம் கிண்ணுன்னு இருந்துச்சும்பேன். அப்போ கீழே ஏதோ பாருங்க அடிப்பாரு. அப்போ இப்படி ஒரு வில்லன் மாதிரி ஒரு டான்ட்ட வந்து இப்படி ஒரு இருந்தா எப்படி இருக்கும் வச்சு பாருங்க. அவன் எங்கிட்டு டானா இருக்கிறது என்ன, அவரே குழந்தை மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாரு கூட இருக்கிறவன். ஆமா, நான் வந்தனே என்னை வணக்கம் சொன்னியான்னு கேட்பாப்புல, வணக்கம் சொன்ன இந்த எம்எஸ் பாஸ்கர் சீன் இருக்கும்ல, அது சந்தேகப்பட்டு கடத்திட்டு போய் அப்ப என்கிட்ட கேட்பாரு, சொன்னா நான் சொல்லுவேன் இல்ல சொல்லல, தம்பி சொல்லதான் கரெக்ட். எம்எஸ் பாஸ்கர் அந்த படம் நடிக்கும் போதே அது வந்து நான் இதுலயாவது பாலகுமாரன் ஒரு லுங்கி ஒரு சட்டை, அங்க வந்து கோட்லாம் போட்டு துப்பாக்கிலாம் வச்சு ஒரு மாதிரி அதெல்லாம் பண்ணி என்னைய வந்து நான் என்னன்னா வாழ்க்கையில போட்டதே இல்லைப்பா, நான் பேண்ட் சட்டை போட்டிருக்கோம். அதிகபட்சம் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு ஜரிக்கெல்லாம் போட்டு துப்பை வச்சு போட்டு இந்த மாதிரி நம்ம போட முடியாது. சினிமாவில் மட்டும் எல்லாமே செய்யலாம் நம்ம. எனக்கு போட்டு நானே கரையில போட்டு எனக்கே காமெடியா இருக்கு. தலைவா நல்லா இருக்கு. ஆனா அதுக்குள்ள ஒரு பண்ணு அந்த அது வந்து ட்ரெஸ் முடிஞ்ச உடனே ஒரு கனால்ல பார்க்கும்போது வந்துருச்சு. அதுக்கு நடிச்சதுக்கு அப்புறம் வருதா இல்லையோ, அந்த கனால்ல பார்க்கும்போது இது ஒர்க் அவுட் ஆயிருந்தாங்கிற மாதிரி அது ரொம்ப எனக்கு பிடிச்ச கேரக்டர். அப்புறம் வீரன் நம்ம மாப்பிள்ளை, அது இப்ப பாதி சாரே சொல்லிட்டாரு, தலைவா நீ ஓ லவ் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா இடையவே தப்பா நினைச்சிடும் போல. நீ என்ன தலைவா நீ, தம்பி இந்த பொண்ணு கிடைக்குமா தம்பி, ஆல்ரெடி வண்டி ரிசர்வ்ல போயிட்டு தம்பி அப்படின்னு, வயசு ஆகிட்டு இருக்கு தம்பி, இந்த பொண்ணு அழகா இருக்கா தம்பி அப்படிமே, இல்ல உங்களுக்கு தானே இந்த பொண்ணு அப்படிமா அப்படி இல்ல கடைசியில் மிஸ் ஆயிரும் பார்த்தீங்களா. அவர் கண்ணு கலங்கி அழுகும் போது அந்த பக்கம் இருந்து ஆக்சுவலா அவருக்கு ஷார்ட் இல்லை, சும்மா பார்த்துருந்தாரு. நான் அழுதும் போது சொல்றாரு என்னை கூப்பிட்டு, அண்ணே என்னண்ணே நீ என்னமோ நீ உடைய சிம்பத்தி ஏற்படுத்தி போயிருவ போல நீ பாட்டுக்கு இளைய தப்பா நினைச்சிட போறாங்க அப்படின்னு ஆதி சார். அந்த அளவு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்ச கேரக்டர். இப்ப நம்ம இந்த படம் இதே மாதிரி காஷ்மோரா, அந்த உள்ள வந்து கதை சொல்றது என்ன காஷ்மோராலன்னா, அந்த பக்கம் கார்த்திக் சாரு, இந்த பக்கம் விவேக் சாரு, அந்த அனுபவம் இருக்குல்ல அப்பா, அந்த விவேக் சாருடைய இருந்து பழகின அந்த தருணங்கள். அதுக்கப்புறம் இப்போ கூட நம்ம லவ் மேரேஜும் ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு. ஒரு இன்னசென்டான ஒருத்தன் மாமே,
அவன் யாராவது திட்டினா கூட என்ன தெரியா கோவம் வரீங்களா அப்படின்னு கேட்பான். அவன் டேய் அறிவு இருக்கா அவனுக்கு, அவனு நீங்க கோவம் வரீங்க போங்க போடா லூசு போட அப்படின்னு சரி சரி தண்ணி குடிக்கிறீங்க தான் கேட்பான். அப்போ அப்படி ஒருத்தன் சில பேர் இருப்பாங்க உங்களுக்கு எதையுமே ஒரு ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாம. பிரேம் நம்ம 96 பிரேம் சொல்லியிருந்தார்ல, ஏன் ஏமாளியா இருக்கீங்க, ஏமாளியாக தான் இருந்ததே கொஞ்சம் ஏமாளியாக தான் இருப்போமே, இப்போ என்ன அறிவாளியாக இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாரு. உண்மையாக பார்த்துடுச்சே என்ன வார்த்தை அது. நம்ம அறிவாளியாக இருப்போம்னு சொல்லுவாங்க, நம்ம அறிவாளியாக இருக்கணும், நம்ம விவரமாக இருக்கணும், நம்ம கரெக்டாக ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னு இந்த வார்த்தையை நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் ஏமாளியாக இருக்கீங்க, ஏன் ஏமாளியாக தான் இருப்போமே, இப்போ நான் பயங்கர ஷார்ப்பாக இருந்து பயங்கர அறிவாளியாக இருந்து என்னத்தை சாதிக்க போகிறேன், நான் கொஞ்சம் ஒரு பாமரனாகவே இருந்துட்டு போகிறேன், ஏமாளியாக இருந்துட்டு போகிறேன், நான் ஒரு இலகுவான மனசோடு இருந்துட்டு போகிறேன், நான் ஒரு இறக்க சுபாவத்தோடு இருந்துட்டு போகிறேன், நான் ரொம்ப ஒரு கனிவான ஒருத்தனாக இருந்துட்டு போகிறேன், அது என்ன பிரச்சனை உனக்கு, நான் ஷார்ப்பாக இருந்து என்னத்தை பண்ண போகிறேன் அப்படின்னு பார்ப்பல. பிரேம் நண்பர் தான் அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுதான் நான் அந்த படத்தில் பார்த்தேன். இதில் நம்ம லவ் மேரேஜில் அந்த மாதிரி கேரக்டர்லாம் வருது, எனக்கு பிடிச்சிருக்கு அந்த மாதிரி கேரக்டர். உங்களுக்கு மோஸ்ட்லி நடிச்ச எல்லா கேரக்டருமே ஒரு ஹிட் மாதிரி கொடுக்குற மாதிரி ரொம்ப கொஞ்சம் கன்னிங்கா இல்லாம innocent-ஆ. இருக்கும். ஆமா ஆமா இல்ல எல்லாத்துலயுமே இன்னசென்ட்டான கேரக்டர், பட் கொஞ்சம் டெரரா காமிச்சிருவாங்க. ஆமா ஆமா பார்க்கதாங்க பயங்கரமா இருக்கும் குழந்தை மாதிரி. ஓகேண்ணா, ஸோ நீங்க இப்போ வந்து டேரக்டர், அதுல இருந்து கேட்கவே இல்லை. ஸோ நீங்க டேரக்டரா இருக்கப்போ வந்து எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, ஸ்கிரிப்டா பெர்ஃபார்மன்ஸா? நீங்க வந்து டைரக்ட் பண்றீங்க, ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு யோசிக்கிறப்போ எதை வந்து முக்கியத்துவம் கொடுப்பீங்க? அதான் இப்போ உண்மையிலே சொல்ல போனா இது மூலியமா நான் சொல்லிக்கிறேன். இன்ன வரைக்கும் என்னுடைய கதை, நான் தான் கதை அப்படின்னு இன்னும் படமே வரல. நான் கதாநாயகன் வந்து கதை கொடுத்துருந்தாங்க, நான் திரைக்கதை டைரக்ஷன் பண்ணியிருந்தேன். வசனம் கதை, திரைக்கதை வசனம் டைரக்ஷன் கதாநாயகன். இப்போ கம்பி கண்ண கதைக்கு வெறும் திரைக்கதை வசனம் தான். நான் என்னுடைய கதையை என்ன டைரக்ட் பண்ணவே இல்லை, அதான் உண்மை. அப்படி நான் என்னுடைய சொந்த கதை, நான் படம் பண்ணுற கதை அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சின்ன சின்ன இது இல்லாமல் நல்ல படமாக பண்ணுவேன்னு நம்பிக்கையில் இருக்கேன். அதில் வந்து நடிப்பாக 2வது பட்சம் தாங்க, ஃபஸ்ட்டு கதை தாங்க. அந்த கதையே நடிப்பை கொடுத்துரும். 2வது நல்ல நடிகர்கள்ட்ட போயிட்டா நம்ம சொல்லவே தேவையில்லை, அவங்களே சார் இந்த மாதிரி வர்றீங்க கோவமாக திட்டுறீங்கன்னா மிரட்டிடுவாங்க, அவ்வளோதான். இது என்னத்தை பெர்ஃபார்ம் வாங்க அப்படின்னு சொல்கிறது. ஆனாலும் அது வாங்குறதுக்குன்னு அந்த அளவுகோல் எவ்வளோ மேலே கீழே பார்க்குறது, இல்லைங்க இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், இல்லை கொஞ்சம் அதெல்லாம் வேலை, டேரக்டர் வேலை தான். இருந்தாலும் ஒரு கதை தான் அந்த இடத்துல நிற்கிது. அந்த கதைக்கு பிறகு தான் அந்த பெர்ஃபார்ம். ஏன்னா உங்களுக்கு சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்கல்ல, அதனால் சுவருங்கிறது கதை, சித்திரம்ங்கிறது நடிப்பு. ஏன்னா முன்னாடி இப்போ வந்து நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ ஆடியன்ஸ் சொல்றது என்னன்னா, இப்போ நிறைய படத்துல வந்து முன்னாடிலாம் காமெடி அப்படின்றப்போ விவேக் சாரா இருக்கட்டும், சந்தானம் சார், இவங்கெல்லாம் காமெடி இருக்கப்போ அவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். பட் இப்போ ரொம்ப காமெடி வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ அப்போ இருக்க கதைகள் வந்து இப்போ வரதில்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஸோ நீங்க வந்து படத்தை இந்த மாதிரி ஜேர்னல் எடுப்பீங்க? நீங்க இந்த மாதிரியான இப்போ இருக்கக்கூடிய தமிழ் சினிமா முன்னாடி இருக்கக்கூடிய தமிழ் சினிமா என்னன்னா, நீங்க இந்த மாதிரி கேள்விகளுக்கு நிறைய எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே ஏதோ ஒன்று சொல்லி அவங்க வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு நான் கொஞ்சம் முரண்படுறேன். நீங்கள் ஒரு வருஷமும் ஒரு காலகட்டமும் கலையும் சினிமாவும் வளர்ந்து கொண்டே தான் போகுது தவிர தேயவே தேயலை. நான் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்த படங்களை வந்து நான் பயங்கரமாக தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு, அதே சமயத்தில் இப்போ வர்ற படங்களை வந்து நான் வந்து சின்ன தரக்குறைவாகவோ அல்லது வந்து சின்னதாக வந்து ஒரு குறைந்த மதிப்பீட்டிலே பார்க்குறேன்னா நான் வளரலைன்னு அர்த்தம் என்னை பொறுத்த வரைக்கும். சில பேர் என்னென்னா, நானே சில பேர் பெரிய பெரிய ஜாம்பவானாக இருப்பாங்க, பேசுவோம், தம்பி அந்த காலத்தில் பாசமலர் மாதிரிலாம் ஒரு படம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நியாயம், ஒத்துக்கிறேன். அதான் அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் செட் ஆகும். ஆமாம், நீங்கள் பாசமலரும் சூப்பர் படம் தான். நீங்கள் ஏன் ஒரு அருவியும் பயங்கரமான படம் தான். நான் வந்து ஏக் துஜே கேலியும் சூப்பர் படம் தான். ஒரு மைனாவும் சூப்பர் படம் தான். ஒரு சேதுவும் பயங்கரமான படம் தான். நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்த ஒருதலை ராகம் சூப்பர் படம் தான். ஒருதலை ராகம் பெரிய படமா, சேது பெரிய படமாங்கிறது இங்கே முக்கியம் இல்லை. யாருக்கு யார் போட்டிங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் ஒருதலை ராகம் படம் பார்த்துட்டு 2 பேர் இறந்து போகும்போது என்ன ஃபீல் பண்ணாங்களோ அதே ஃபீலை சேதுல வந்து அந்த பொண்ணு செத்து போன பிறகு வார்த்தை தவறி விட்டாய் நடந்து போகும்போது அதே மாதிரி அழுதாங்க. அப்போ எப்படி ஒரு 3ஆம் பிறையில் வந்து கமல் வந்து லாஸ்ட்டில் வந்து அவர் வந்து அப்படியே வந்து நடித்து காட்டிய சீதைவிட்ட யாருன்னு தெரியாமல் போனாரோ, அதே காதலில் வந்து ஒரு இடத்துல வந்து பரத் வந்து சிக்னலில் நிற்கும் போது முருகா அப்படின்னு ஓடி அழுவாள்ல, சந்தி அழுவாங்கல்ல, அந்த இடத்துல வந்து நான் 3ஆம் பிறையும் அங்கேயும் நான் இன்னொரு 3ஆம் பிறையை பார்க்குறேன். நான் வந்து சேதுவை வந்து ஒருதலை ராகமாக பார்க்குறேன். அப்போ வந்து ஒரு கிழக்கு சீமையிலேயே வந்து நான் பாசமலர் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? அவங்கவுங்க காலகட்டத்தில் ஒருத்தவங்க ஒரு உதிரிப்புகள் பார்க்கும்போது என்ன மிரட்சி இருந்துச்சோ அதுவே சில படங்கள் இப்போ நான் வந்து படங்கள் பார்த்து மிரள்றேன். அன்னைக்கு பார்த்து பயங்கரமாக விழுந்து சிரித்த படங்களை இப்போ சிரிக்கிறத பார்த்து எப்பா இன்னே அது மிரட்டிட்டாங்கங்கிறோம். அன்னைக்கு இன்னைக்கு பாட்டு நான் ஒரு பாட்டு சொன்னதில்ல, அந்த பாட்டு இப்போ 10 நாளைக்கு முன்னாடி வந்த பாட்டு, அந்த பாட்டு நான் பயங்கரமாக கண்ணு கலங்கியிருக்கு. நான் வந்து என்ன ஆத்தா பார்த்து கண்ணு கலங்கியிருக்கு. சோழ பசங்களையே பார்த்து நான் கண்ணு கலங்கியிருக்கேன்.
இன்னைக்கு வந்து இப்போ ஒன்று நினைச்சு அப்படின்னு அதே இளையராஜா சார் போட்டிருக்கு. அதை பார்த்து அங்கே ஒரு லவ் பாட்டு பார்த்து ஃபீல் பண்ணி அப்போ ஒரு நேரத்துலையும் சினிமா வளர்ந்து கொண்டே தான் போகிறது ஒழிய ஒரு துளி கூட தேயலைங்க. எனக்கு தெரிஞ்சு செம்ம வளர்ச்சியில் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஜெயிச்சு சினிமா பண்ணால் தான் அப்போலாம் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் வீட்டில் இருந்தவங்க செல்ஃபோன்லேயே அவங்க கிரியேஷனை சொல்லலாம். சின்னதாக ஒரு அம்மாவும் பையனும் ஒரு சின்ன ரீல்ஸ் பண்ணுறாங்க, பிரம்மாண்டமாக இருக்குங்க. எப்படா காமெடியாக யோசிக்கிறீங்க? அவ்வளவு காமெடி சென்ஸு, அவ்வளவு ஹியூமர் சென்ஸு, அவ்வளவு சின்ன நுவான்சஸ்லாம் அவங்கள வெளிக்காட்டுறதுக்கு ஒரு மேடை இப்போ வந்துருச்சு. ஃபோனுன்னு ஒரு மேடை இருக்குது, இன்ஸ்டாகிராம் மேடை இருக்குது, யூடியூப் எல்லாமே வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், என்னுடைய மனசில் இருக்கிற எல்லாத்தையும் கூட சொல்கிறேன். அந்த காலத்தில் எங்கே போய் சொல்லுவோம்? ஒரு பேட்டி கொடுத்து ஒரு பத்திரிகையில் வந்து அந்த பத்திரிகை வாங்கி படித்தவனுக்கு தான் தெரியும். இன்றைக்கி ஒரு லிங்க் அனுப்புனா போதும். அதனால் சினிமாவும் வளர்ந்துருக்கு, எல்லாமே நடிப்பு வளர்ந்துருக்கு, சினிமா வளர்ந்துருக்கு, எல்லாமே வளர்ந்துருக்கு. அந்த வளர்ந்து பிரமிச்சுக்கு அப்படியே வளர்ந்து நிற்கிறத எப்படி தான் குழந்தைய தாய் பார்க்குற மாதிரி நம்ம நிமிர்ந்து பார்த்து அதை அண்ணாந்து பார்த்து கைத்தட்டி ரசிக்கணும். என்றைக்குமே அதை வந்து என்னடான்னு ஏளனமாக பார்த்துடக்கூடாது. ஓகேண்ணா. ஸோ நீங்கள் ரீசெண்டாக பார்த்த படத்தில் உங்களோட ஃபேவரட் படம், ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த படம் பார்த்தோன்னு அப்படின்னா என்ன படம் சொல்லுவீங்க? டூரிஸ்ட் ஃபேமிலி செம்மையாக இருந்துச்சு. ஓகே சார், அதுவும் டெபியூட் டைரக்டர். ஆமாம், பின்னிட்டாப்ல அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லப்பர் பந்து பிடிச்சிருந்துச்சு. அடுத்து இது குட் நைட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. எந்த வித ஒரு முரண்பாடும் இல்லாம ஒரு எப்படிங்க அப்படி உண்மையிலே அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒண்ணுமே இல்லை, வில்லன் இல்லை, இது இல்லை, இந்த 10வது சீன்ல ட்விஸ்ட் வைக்கணும், 7வது சீன்ல இது வைக்கணும், 4வது சீன்ல ஒண்ணுமே இல்லை. எந்த இலக்கணம் அதான் சொல்லல, நம்மளை வந்து பிரமிக்க வைக்கிறது நம்ம எந்த இலக்கணமும் இல்லாமல் ஒரு பயங்கரமான அப்படியே பயங்கர ஸ்டைலான ஆளும் இல்லை. நார்மலாக பார்க்குற பக்கத்து வீட்டில் பார்க்குற மாதிரியான மணிகண்டன் இருக்காரு. அந்த பொண்ணு எந்த கிளாமரும் இல்லை. அதான் பார்த்துட்டு உண்மையிலே இந்த படம்லாம் சமீபத்தில் மிரண்ட படங்க. ஐயோ, லப்பர் பந்தெல்லாம் தினேஷ் சார் ஒரு நடிப்பு பார்த்துட்டு அவர் கண்ணு என்ன கதை சொல்லுதுங்க. அப்படி பார்க்குற பார்வை அவர் அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, பார்க்குறாரு அவ்வளோதான், ஒய்ஃபை பார்க்குறாரு, 1000 கதை சொல்லுங்க. அதனால் இந்த படம் நான் சமீபத்தில் பயங்கர மிரட்டம். 3 படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? 3 படம் நிறையா படம் இருக்குது, நீங்கள் 3 தான் சொல்லணும். இப்போ 20-30 படம் சொன்னால் அதுவே பேட்டி முடிஞ்சிடும். ஓகே. ஸோ நீங்கள் டைரக்ட் பண்ணும்போது என்ன மாதிரி ஜேர்னர் எடுக்கணும்னு உங்களுக்கு ஆசை? த்ரில்லர், காமெடி, இல்லை லவ், அந்த மாதிரி? எனக்கு இந்த மணிவண்ணன் சார் எனக்கு கொஞ்சம், நான் கூட மணிவண்ணன் சாயல் இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க சில பேர். எனக்கு கொஞ்சம் பேசுறது இந்த மாதிரி. ஆனால் என்னன்னா எனக்கு கொஞ்சம் எல்லா சாயல்லையும் படம் வேணுங்க. இப்போ இந்த படம் தான் பண்ண அந்த படமானு கேட்கணும். ஒரு நல்ல ஹியூமராக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஹியூமராக ஒரு படம் எடுக்கணும். அடுத்த படம் டக்குன்னு பார்த்தா ஆக்ஷன் படம் பண்ணணும். அடுத்த படம் டக்குன்னு பார்த்தா ஒரு நல்ல ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற மாதிரி படம் பண்ணணும். இப்படி மாறி மாறி பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. எனக்கு இப்படித்தான் இல்லை, இப்படித்தான் இருக்கிறதுல ஒரு பெரிய மைனஸ் இருக்குது. என்னன்னா 2 தடவை ரசிக்கிறாங்க, 3வது படம் ரசிப்பாங்க, 4வது படத்தில் என்னடா ஒரே சொல்லிடுவாங்க. அதில் நம்ம கிரியேட்டர் தெரிஞ்சுக்கிற வேண்டி நம்ம எல்லா டேரக்டரும் அவங்கள அறியாமல் ஒன்று பண்ணிடுறதுன்னா ஒரே மாதிரி படம் பண்ணிடுறாங்க. அந்த ஒரே மாதிரி படம் பண்ணுறது ஒரே சட்டையை போட்டு வர்ற மாதிரி தான். அது நம்ம பீரோவை திறந்தா 10 சட்டை இருக்கணும், ஒரு வழி இல்லை. அப்போ தான் பார்க்குறவங்களுக்கும் நமக்குமே பரவாயில்ல, நேற்று வந்த மாதிரி இல்லை, எனக்கு பிடிக்குங்கிறக்கா ஒரே சட்டையை நான் போட்டு வரேன்னு வைங்களேன். எனக்கே ஒரு ஆள் பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்கிறது. அதே மாதிரி சில டேரக்டருங்கள்லாம், இப்போ நீங்கள் பேர் சொல்ல விரும்பலை, சில டேரக்டர் நீங்கள் ரீவெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சில டேரக்டருங்க ஏன் ஃபீல்டில் இல்லைன்னா பண்ணதே பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அதே மாதிரி இருக்கும் படம். அப்போ என்ன, ஆடியன்ஸ் முதல் தடவை பார்க்கும்போது கை தட்டுமா, 2வது தடவை பார்க்கும்போது 3வது 4வது இருக்கு மேலே ஐயோ என்னையா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதனால தான் நம்ம வெரைட்டியாக பண்ணணும். அப்படி எனக்கு என்ன ஆசை என்னென்னா, நான் ஒரு 10 படம் பண்ணால் கூட 10 சாயல் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன ஜானர் பிடிக்கும்? எனக்கு ஹியூமர் தாங்க பிடிக்கும். காமெடி பீஸ் தானே. காமெடியும் எனக்கு ஃபீலும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு ஃபீல், இப்போ நீங்கள் சொன்ன படம் பாருங்களேன், ஒரு குட் நைட்டாக இருக்கட்டும், ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் என்னமோ இனம் புரியாத ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே இலவோடைய காமெடி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா காமெடிக்குள்ளே ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி படங்கள் எனக்கு பிடிக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த தமிழ் சினிமாவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டேரக்டர், நீங்கள் அவரை பார்த்துட்டு நமக்குன்னு ரோல் மாடல்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு யார்? இல்லை, உங்களுக்கு காலத்து மாறி இருக்கு. இப்போ நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒருத்தர் பிடிச்சிருந்துச்சு, இங்கே வரும்போது சென்னைக்கு வந்தோன்னு ஒருத்தர் பிடிச்சிருந்துச்சு, இப்போ ஒருத்தர் பிடிக்குது அப்படின்னு ஒரு 10-20 டேரக்டர் சொல்லலாங்க. மணி சார்லேருந்து ஆரம்பிச்சு, ஸ்ரீதர் சார்லேருந்து ஆரம்பிச்சு, பாரதராஜா சார், மகேந்திரன், பாலுமேந்திரா, அப்படியே வரிசையாக இன்னைக்கு கடைசியாக நான் இப்போ நேற்று பார்த்த வரைக்கும், படம் பார்த்த ஒரு டேரக்டர் வரைக்கும் எல்லாத்தையும் மாறி 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 பிடிச்சிருக்கு. இவங்க தானே இல்லை, அவங்க குறிப்பிட்ட படத்தில் அவங்களுடைய இப்போவும் சும்மா கேஷுவலாக டிவியை டக்குன்னு
அப்படியே டக்குன்னு போட்டா கண்ணே கலைமான பாட்டு போதும் அப்படியே மூன்றாம் பேர் நம்மளதே இருக்கு. டக்குன்னு அடுத்து ஒரு பாட்டு பார்த்தா ஒரு ஆமா டக்குன்னு அதுவும் பிடிக்குது. அப்படி ஒரு 10-15 டேரக்டர் இருக்காங்க. குறிப்பிட்டு ஒரு டேரக்டர் சொல்ல முடியாது. அப்ப நான் அப்படியே கொஸ்டினை மாத்தி கேட்பேன். நீங்க சினிமா ஃபீல்டுக்குள்ள வரும்போது எந்த டேரக்டரை பார்த்து வந்து ஒரு மாதிரி வியந்துச்சு இந்த டேரக்டர் செம்ம எடுக்கிறாரு இவரு மாதிரி நம்மளும் ஆகணும்னு யோசிச்சிருப்பீங்கல்ல? அப்போ வந்து நிறைய டேரக்டர் இல்ல நீங்க வரும்போது? இல்ல அப்போ எனக்கு சினிமா வந்த டயத்துல பயங்கரமா மிரட்டிக்கிட்டு இருந்தது வந்து பாலா சார் தான். பாலா சார் ஆமா, அவர் தான் எங்க திரும்பினாலும் பாலா, இவன் தான் பாலா அப்படின்ட்டு ஆனந்த விடல கட்டுரை வந்துருந்துச்சு. சேது வந்து நந்தா அந்த மாதிரி டைங்கள்ல ஒரு பயங்கர திரும்பவும் வந்து ஒரு டேரக்டர்னா யாரு, டேரக்டருங்கிறது வந்து ஒரு சினிமாவுடைய ஒரு பயங்கரமான முக்கியமான பொறுப்புங்கிறது வந்து நட்டிகளில் உட்காந்து சொல்லுவாங்க. அவர் வந்து இப்படி பண்ணுவாராம் அப்படி பண்ணுவாராம் அப்படி பாலா சாரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்க ரொம்ப. ஆமா ஆமா, ஆனா படம் ரக்கடா இருக்கும். ஆனா அவர் ஹியூமர் பாலா சார்னாலே அழுக விட்டுருவாரு. ஆமா, ஐயோ ஹியூமர் வந்து செம்ம. நீங்க பிதாமன் இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின்ல இருக்கிற லைலா காமெடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ விழுந்து சிரிப்பீங்க. அந்த பயங்கர ஹியூமர் இருக்கும் அதுக்குள்ள. ஒரு நான் வரும்போது கரெக்டா அவரு பயங்கர இதுல இருந்தார். ஓகேண்ணா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஹியூமர் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால ஒரு சின்ன செக்மெண்ட். இப்போ நான் சில காமெடி ஆக்டரோட நேம் சொல்றேன், அவங்கள பத்தி 1 லைன்ல சொல்லணும். சொல்லுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கவுண்டமணி சார். பேர்லேயே இருக்கு கவுண்டர் மணி. உடனே கவுண்டர் அடிப்பாப்ல, அது அவரை மாதிரி யாரும் அடிக்க முடியாது. ஓகே. செந்தில் சார், அவருக்கு போட்டி 2 பேரும் காமெடி. அந்த கவுண்டர் அடிக்கும் போது அதை உள்வாங்கிக்கிற அது இன்னோசென்டான ஒரு முகம் இருக்கு பாருங்க. அவர் தவிர இன்னொரு செந்தில் மாதிரி ஒருத்தர், டேய் திருவிழா கூடத்துல காணாம போன மாதிரி முடிக்காத, தெரியுமாடா அவனை பத்தி என்னென்ன டைப்ல மாத்துவேன்னு அப்படின்னு ஒரு முடிப்பாரு தெரியுமா? ஒரு உருண்டையா ஒரு முகம், அந்த அந்த அழகான அந்த கருப்பான ஒரு இலா மாதிரி இருக்கும். செந்தில் சாருடையது அந்த இன்னசென்ட்டுங்க. ஒரே வார்த்தை, அந்த இன்னசென்ட் ரொம்ப பிடிச்சி. விவேக் சார், நீங்க யார ஒர்க் பண்ணிருக்கீங்க கூட? இன்னும் விவேக் சார்ட்ட இருக்கிற அவருடைய அறிவு, அவருடைய முற்போக்கான நாலேஜ் அண்டு அவருடைய படிப்பு, அவருடைய விவேகானந்தர் பற்றியான, அப்துல் கலாமை பற்றியான அவருடைய அறிவு வந்து நம்மளை மிரட்டும். ஏன்னா ஒரு நகைச்சுவை நடிகர் நம்ம நகைச்சுவை நடிகை தப்பாக சொல்லலை, ஹியூமரா இருக்கு பெரிய விஷயம். நகைச்சுவை நடிகருக்குள்ள இவ்வளவு நம்ம நகைச்சுவை நடிகர் நகைச்சுவையா பேசாதானே நம்ம மிரளுவோம். ஆனா அவர் அதை தாண்டி உலகம் சார்ந்து இதை சார்ந்து மக்கள் சார்ந்து ஒரு பயங்கரமான பகுத்தறிவா பேசுவாப்புல. அந்த பேச்சில் பார்த்தா நம்மளுக்கு அம்மாடி ஒரு ஒன்லி ஹியூமர் இல்லை, இதை தாண்டி ஒரு தத்துவமான ஒருத்தருங்கிற மாதிரி அவருடைய அறிவு. ஒரே ஒரு நீ கேட்டதால அறிவு விவேக் சார். ஸோ அப்போ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பின்னாடி கேட்குறேன். வடிவேல் சார். வடிவேல் சாருடைய அவருடைய தென் மாவட்டத்துடைய பாடி லாங்குவேஜ், அவர் மொத்தமாகவே நம்ம மதுரை இவர் அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிற ஒருத்தனுடைய உடல் மொழி இருக்கு பாருங்க, அது வந்து வடிவேல் சார் தான். ஆமாம், அவர் நிற்கிறது, நடக்கிறது, பேசுறது, ஒரு மாதிரி அப்படியே கையிலே தூக்கி கட்டுறது, அதெல்லாம் வந்து உடல் மொழியில் வந்து வடிவேல் சாரை அடிச்சுக்கிற ஆளே இல்லை எனக்கு தெரிஞ்சு. இப்போ எப்படி கவுண்டமணி சார் கவுண்டரு, இன்னசென்ட், அறிவு, உடல் மொழி. ஓகே. அடுத்து சந்தானம் அண்ணா. சந்தானம் சார் வந்து அவருடைய டயலாக் டெலிவரி இருக்குல்ல, டயலாக் எனக்கு சந்தானமான எனக்கு தெரிஞ்சு அவருடைய காமெடியான ஒரு வார்த்தை தாங்க எனக்கு. அது வந்து சந்தானம் சார்ட்ட தவிர எங்கேயும் என்னடா உத்துப்பா எப்போ சொல்லுவார், இப்படி உத்துவா என்ன பெட்ரோல் போட்டு 100 ரூபா கரெக்டாக இருக்கான்னு பில்லை பார்க்குற மாதிரி பார்க்குறேன் அப்படின்னு பார்ப்பல. அவர் அதாவது இந்த வார்த்தை எங்கிறது பிடிக்கிறாருங்கிறது எனக்கு தெரியாது. அவ்வளவு டயலாக் டெலிவரி சொல்றது இருக்குல்ல, அது சந்தானம் சார் நினைச்சு சிரிக்கிற மாதிரி இருக்கும். அவரே படங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டோம், நம்மள டயலாக் எழுதி கொடுக்க. அவர் பெரிய ஒரு டீமே இருக்காங்கல்ல அவர் சந்தானம் சாருக்கு. அவர் சந்தானம் சார் நடிச்சிருக்காருன்னா வேற டேரக்டரா இருந்தா கூட உண்மையிலே சந்தானம் சாருடைய அந்த டச்சோ அவருடைய எழுத்தோ இல்லாம எனக்கு தெரிஞ்சு வந்திருக்காது. 10 வரி இருக்குன்னா 4 வரி கண்டிப்பா சந்தானம் சாருடைய இருக்கும், இல்லாம இருக்காது. ஏன்னா பேசிக்கா பயங்கர ஹியூமர், பயங்கர நாலேஜான ஒருத்தர். வாய் கொடுத்தாலே அவ்வளவுதான், எப்படி பேசுவாருன்னு அவருக்கு அது நம்ம பேச வச்சு ஒன்று பேசுவார் அவரு. அந்த பேச்சை நம்ம பயங்கர ரசிக்கலாம். இவங்கள்ட்ட ஒன்னொன்னு எடுத்துக்கிறது இருக்குல்ல, அந்த சந்தானம் சார் வந்து டயலாக் எடுத்துக்கலாம், இவர்கிட்ட இந்த உடல் மொழி எடுக்கலாம், அவர்கிட்ட இருந்து வந்து இப்படி. நம்ம சூரியனா இப்போ வந்து ஆமா ட்ரெண்டிங் ஹீரோ சூரி வந்து நீங்க சூரி சாரை வந்து பங்காளி, அவர் வந்து நீங்கள் எதுலேயுமே நம்ம வந்து ஒன்று நினச்சிருப்போம்ல, அதை கடந்து போகிறது தான் அவருடைய ஸ்டைலாகவே இருக்குது. இவரை நீங்கள் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவீங்கல்ல, இவர் காமெடியன் இல்லை, நான் காமெடியன் இல்லை அப்படிங்கிறது தான். இவரெல்லாம் ஆக்ஷன் பண்ணுவாரா, இவர் ஆக்ஷன் பண்ணிடுவாரா, பண்ணுவேன் அப்படின்னு பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா ரஜினி சார் டயலாக் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அதை தாண்டி போகிறாரு. உண்மையிலே அவர் வந்து ஒரு சாதாரணமாக ரொம்ப ஒரு 4 பேரோட நிற்கிற ஒரு ஆர்டிஸ்டாக வந்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல மெயின் காமெடியனா மாறி எல்லா ஹீரோவுக்கும் அவர் ஃப்ரெண்டாக பண்ணிட்டாரு. அப்படி ஒரு காமெடியனா பெரிய காமெடியாக நின்று அந்த காமெடியிலேருந்து ஒரு ஹீரோவாக மாறி
அதே ஹீரோவை வந்து காமெடியாக பண்ணாமல் சீரியஸான படங்கள் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்து அவரை ஏற்றுக்கிற லெவலுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா அது அவருடைய உழைப்புங்க. சூரி ஈக்குவல் டு உழைப்பு. அடுத்து இப்போ யோகி பாபு அண்ணா. யோகி பாபு சார் வந்து உங்களுக்கு அந்த செந்தில் அண்ணன் மாதிரி தான் ஒரு இன்னோசென்ட்டான ஒரு காமெடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது அது அவருடைய பார்க்க அது தோரணையாக இருக்குது, தோற்றம், அவர் பேசுகிற ஸ்டைலு. அதில் வந்து அவர் இப்போ ஒரு இப்போ கூட படம் பார்த்தேன், இந்த மண்டேலா வந்து பண்ணியிருந்தார்ல, ஒரு பையனை வச்சுக்கிட்டு பார்க்குறாருக்கிட்ட அவருடைய இது அப்படியே ஒரு ஆனால் உருவம் தான் ஒரு குழந்தை உள்ளுக்குள்ளே இருக்குங்க. யோகி பாபுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய எல்லா டேரக்டரும் கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க. இவருக்குள்ளே வந்து ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய கரெக்டாக எடுத்துகிட்டு வர்றாங்க, அது பிரதிபலிக்கிறாரு. ஓகே, முருகானந்தம் அண்ணா உங்ககிட்ட உங்களுக்கு பிடிச்சது? திடீர்னு இப்படி ஒரு கேள்வியா? நான் இந்த அடுத்த காமெடி யாரா இருப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். அதனால தான் நடுவில் திடீர்னு யோசிக்கல சொன்னேன். எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதை ரொம்ப கரெக்டாக பண்ணுறாப்புல அப்படின்னு ஒரு பேர் வாங்கணும் தான். அது ஒரு ஆசை எனக்கு. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பரவாயில்ல, அந்த கேரக்டர் கரெக்டாக பண்ணிடுவான் அவன் அப்படின்னு பேர் வாங்கிட்டா நல்ல நடிக்கிறான்னு நினைக்கிறேன். அதை நான் வாங்கிட்டு இருக்கேன், இனிமேலும் வாங்கணும். உங்களுக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? எனக்கு நார்மலாகவே என்கிட்ட இது ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அந்த ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாம ஒரு வாழ்க்கை இனிமேல் என்னைக்கு இருந்தாலும் சாகதானே போகிறோம், பிறந்தவங்க இனிமேல் இறக்க தான் போகிறோம், பிறக்கவா போகிறோம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு டெய்லி இருக்கும். அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தா இருந்தாலும் அதை கடந்து போயிட்டு அந்த சந்தோஷத்தை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு துக்கத்தை வெளியில் அனுப்புறதுக்கான ஒரு ஆளாக நான் இருக்கேன். எப்போவுமே சந்தோஷம் மட்டுமே உள்ளே வச்சுருவேன். துக்கம் சொல்லுவாங்களே, ஒரு அழகாக ஒரு டைலாக் பாண்டியராஜன் படத்தில் நினைக்கிறேன், செம்ம டைலாக் அது. கோபங்கிறது துக்கம்ங்கிறது குப்பை மாதிரிப்பா, அதை கொட்டிட்டு போயிரு, சமந்துட்டே போகாது அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, நான் வந்து இப்போ இன்னும் ஒரு 20 வருஷம் இருப்போமா, ஒரு 30 வருஷம் இருப்போமா, என்னத்தடா இருக்கிற வரையும் சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதனால நான் வந்து அந்த எண்ணமே எனக்கு பெரிய நல்லவனாக இருக்க வைக்குது. அந்த எண்ணம் தான் எனக்கு ஸ்பெஷல். சில பேர் பார்த்தீங்கன்னா 80 வயசுல கூட இன்னும் 20 வருஷம் வாழ்கிற மாதிரியே பேசுவாங்க. இரியா இன்னும் 2 நிமிஷம் செத்துருவையா நம்ம மனசுல நினைப்போம். ஏதோ இந்த உலகத்தை ஆண்டு போய் உலகமே நம்மளுக்கு மாதிரி. அந்த நேரத்தில் கூட யாருப்பா இந்த மரத்துலேருந்து தேங்காய் பறிச்சது அப்படிமா, ஒரு தேங்காய் தான் போனாதான் என்ன இப்போ அவனுக்கு பார்த்தா 80 வயசாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்த வாரம் போயிருப்பான், போஸ்ட் பண்ணியிருப்பாங்க கண்ணீர் அஞ்சலி, நேற்று ஒரு தேங்காய்க்கு சண்டை போட்டவனா இருப்பான். அது மாதிரி தன்னுடைய வாழ்க்கை என்ன, நம்ம பிறக்கிறது அழகாக ஒரு வாரம் சொல்லுவாங்க, ஒரு 15 வயசு வரைக்கும் விவரம் தெரியாமல் போயிடுது. ஒரு 60 வயசு 70 வயசுக்கு மேலே கண்டிப்பாக இன்னொருத்தவங்க துணையில் வாழ முடியாது, மாத்திரை போட்டு உனக்கு அது போச்சுப்பா இது போச்சுப்பான்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்படி வாழ்ந்து 70 வயசுக்கு மேலே போனஸ் தான் வாழ்க்கை. அவர் இருக்கிறதே இந்த 15லேருந்து 70 ஒரு 40 வருஷமோ ஒரு 45 வருஷமோ தான் வாழ போகிறோம். என்ன சொல்கிறீங்க? அந்த 45 வருஷத்துக்குள்ள என்னடா பிரச்சனை உங்களுக்கு, ஏன்டா இப்படி போட்டு அதில் ஆமாம், அது எல்லாத்தையுமே ஒரு ஹாப்பியாக எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதுதான் என்னுடைய ஸ்பெஷலாக நினைக்கிறேன். ஓகே, ஸோ உங்களோட நெகட்டிவ், உங்ககிட்ட இருக்க ஒரு மைனஸ் அப்படின்னா நீங்க எதை முடிக்கிறீங்களோ அதுல இருந்து ஆரம்பிப்பேன். நெகட்டிவா என்ன நினைக்கிறது, அதாவது என்னன்னா இதுவே கூட நெகட்டிவ் வச்சுக்கலாம். இது சில நேரங்கள் என்ன லேசியாக மாறுது. என்னடா பண்ணுறது, நம்ம இப்போ தானே போகிறோம் அப்படி இருக்குல்ல, அப்படி இல்லாமல் ஒரு பயங்கர வேகமாக ஓடுறதுக்கு சில நேரங்களில் ஓடிட்டு இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல கவிதை இருக்கும், பிடித்த பாடலுக்காய் கடைசி பேருந்தை தவற விட்டதுன்னு ஒரு வரி இருக்குது. எனக்கு ஒரு பாட்டு பிடிச்ச பாட்டு ஒரு டீக்கெட்டில் ஓடுது சும்மா வச்சுங்களேன். இப்போ அந்த ஊரில் பஸ் வருது, நீங்கள் அந்த பஸ்ஸை ஏறிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஊருக்கு போயிடலாம். ஆனால் அந்த பஸ்ஸை விட்டுட்டிங்கன்னா காலைல தான் பஸ்ஸு. ஓகேங்களா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு டீக்கெட்டில் ஓடுது, இந்த பாட்டை மிஸ் பண்ணிங்கன்னா பஸ்ஸில் ஏறிடலாம். பஸ்ஸை மிஸ் பண்ணால் தேவையில்லை நினச்சா பாட்டு கேட்கலாம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பஸ் ஏறிடுவீங்க. ஏன்னா காலைல வீட்டுக்கு போகணும், நைட் எங்கே தங்குறது அப்படி யோசிப்பீங்கல்ல. நான் வந்து பாட்டு கேட்குற ஆள், பரவாயில்ல காலைல கூட ஒரு பாட்டு கேட்டலாம்னு நினைப்பேன். அந்த மாதிரி அந்த மனம் சார்ந்த விஷயங்கள் இருக்குல்ல, அது வந்து என்னென்னா நம்மளுடைய விவரமாக இருக்கிறது இருக்குல்ல, அது மிஸ் ஆகும். பஸ்ஸில் ஏறுறவன் விவரமானவன், மூளை சார்ந்தவன். பாட்டு கேட்க பரவாயில்ல, இந்த பாட்டு மிஸ் ஆகிருப்பது போடுங்க, பஸ்ஸு போகுதுப்பா, அது பரவாயில்லங்க போட்டுங்க, அதை விட்டுருங்க, நீங்கள் பாட்டு சவுண்ட் வைங்க அப்படின்னு இந்த பாட்டை கேட்டுட்டு ஓகேங்க நைட்டு பஸ் இல்லையா, ஓகே விடு காலைல போய்க்கலாம் அப்படின்னு பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி தான். அது வந்து மனம் சார்ந்த விஷயமா இருக்கும், அது வந்து மூளை சார்ந்த விஷயமா. ஒரு கலைஞனுக்கு வந்து ரெண்டு விஷயம் எப்பவுமே ஒரு சின்ன போராட்டம் இருக்கும்.
நார்மலான ஆளை விட. மூளையை வச்சு இயங்கணுமா மனசை வச்சு இயங்கணுமா அப்படின்னு பாஷாவில் வரும்ல, இதை கேட்டு வேலை செய்யறேன் இதை கேட்டு அப்படின்னு பாருல, அது பார்ப்போம் எவ்வளோ அர்த்தம் இருக்கு தெரியுமா அது உங்களுக்கு. மூளை வந்து எக்கனாமிக்கலாக யோசிக்கும், எதிர்காலமாக யோசிக்கும், விவரமாக யோசிக்கும். மனசுங்கிறது இந்த மாதிரி தான், கடைசி பாட்டை கேட்டு பசு விட்டு மேடம் மாதிரி தான். அப்போ இதே நீங்கள் சொன்னல எத்தனை நாள் வாழ போகிறோம்னு இருக்க மனசு சார்ந்த விஷயம் இருக்குல்ல, அதனால நம்ம சில நேரங்களில் ஒரு பின்னடைவு கூட வரும். அதுதான் மைனஸ் ஆகும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த விஷயத்த காலேஜ்ல பண்ணியிருக்கேன். அப்படியா? பாட்டு கேட்கிறப்போ எந்த பஸ்ல வந்து எனக்கு பிடிச்ச பாட்டு போடுதோ முன்னாடி கிளம்புற பஸ் எல்லாம் விட்டு 4வது 5வது ஒரு பஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பஸ்ல எனக்கு பிடிச்ச பாட்டு அந்த 5வது பஸ்ல ஏறி பாருங்க. அப்ப நீங்க உங்களுக்கு யாம ஒரு கலைஞன் ஒரு கலை உங்களுக்குள்ள இருந்திருக்கு. நீங்க இல்லைன்னா நீங்க மொதல் பஸ்ல போனா வேகமா போயிடலான்னு போயிருப்பீங்கல்ல, அந்த பாட்டுக்காக 5வது பஸ் வரையும் வெயிட் பண்றீங்க பாருங்க. அங்கதான் ஒரு மனம் சார்ந்த ஒரு கலைஞன் வெளியே வரும். அதை நீங்க வந்து அதை நீங்க அறிவா பார்க்க முடியாது, அதை நீங்க ஒரு ஃபீலா தான் பார்க்கணும். பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். ஆமா, ஏன்னு கூட நமக்கு தெரியாது. நான் பைக்ல போகும்போது கார்ல போகும்போது வேற மாதிரி போவேன், பைக்ல போகும்போது கூட சந்தா போக சொல்லுவேன், மெயின் ரோட்ல போக சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, ஏங்க ஒரு சந்தா போகும்போது ஒரு வீடு புதுசா கட்டிட்டு இருப்பாங்க, அந்த வீட்டை பார்க்கலாம், ஒரு கோலத்தை தாண்டி போகலாம், ஒரு ஒரு நிழல் இருக்கும். மெயின் ரோட்ல போகும்போது வெறும் பஸ் எதுமா இது அது பயணம் கூட இப்படி பயணம் பண்றது இருக்குல்ல. ஆனா இது இப்படி நம்ம சந்தா போயிடும் தெருவா போனோம்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு வைங்க. மெயின் ரோட்ல போனா போயிடலாம். எனக்கு 10 நிமிஷம் முக்கியம் இல்லை, எனக்கு அந்த டிராவல் பீஸ்ஃபுல்லா இருக்கணும். எனக்கு அப்படியே சந்தில போயிட்டு ஒரு தெருவழியா அப்படியே போன ஒரு கோயிலை தாண்டி போறது இருக்குல்ல, அவ்வளவுதான். நீ வந்து இடத்துக்கு போறது முக்கியம்னா 10 நிமிஷம் உனக்கு தேவைன்னா இப்படி போவேன். ஆனா அப்படி பிள்ளை பக்கத்துல லாரி கீரி பஸ்ஸு எங்கேன்னு கத்திட்டு போகணும் இல்ல. இப்போ 10 நிமிஷத்துல நீ இடம் விட்டேன்னா இந்த மாதிரி ஒரு தெருவுகளுக்குள்ள நீ ஒரு போகலாம் அப்படின்னா நான் இதை தான் தேர்ந்தெடுப்பேன். அதுதான். ஆனா அந்த 10 நிமிஷம் முன்னாடி போனவன் நம்மளுக்கு தப்பா நினைப்பான், முன்னாடி போன பஸ்ல போனவங்க உங்களை தப்பா சொல்லிருப்பாங்க, 5வது பஸ் வரைக்கும் மாடி நிப்ப அப்படின்னு. அப்ப நீங்க அந்த மூளை சார்ந்தவங்கள்ட்டையும் மன சார்ந்தவங்கள்ட்டையும் எப்பவுமே ஒரு சின்ன ஒரு வேறுபாடும் ஒரு சின்ன அதுங்க நம்ம கண்டுக்க கூடாது. ரைட்டுப்பா, உனக்கு நம்ம சொல்லுவாங்கல்ல, நம்ம நினைச்சா திடீர்னு போய் ஒரு கடற்கரை ஓரமா உட்காந்து கடலை பார்த்துட்டு இருப்போம். சில என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லுவாப்புல, எதுக்குதான் இங்கே வந்து கடலை பார்க்குறேன், இப்போ என்னடா கிடைக்குது உனக்கு, பேங்கில் 1 லட்ச ரூபா விழுவாடா போகுதுமா. டேய் எல்லாத்துக்குமே காசு ஆடா யோசிப்பேன், நானும் நினைப்பேன். திடீர்னு அப்படி வந்து இந்த பாரு இந்த நிலாவை பாரு என்ன மாதிரி இருக்கு பாரு அப்படின்னா ஷப்பா அப்படிமாவன். அவனுக்கு என்னன்னா இதெல்லாம் எதுக்குடா பார்க்குற நீ, பேங்க் பேலன்ஸை பாரு, நிலாவை ஏன்டா பார்க்குறேம்மா. நமக்கு அந்த நிலா வந்து பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம் வரும், நிலாவில் இருக்கிற மேகங்களை பார்த்த சந்தோஷம் வரும், மிஸ்ட் நம்ம மேலே பட்டு போன சந்தோஷம் வரும். எல்லா இடத்துலையும் ரசிகனா வாழ்றதுல அது ஒரு மைனஸும் இருக்கு ப்ளஸ்ஸும் இருக்கு. ஓகேண்ணா. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபியூச்சரில் ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னா என்ன கேரக்டர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? ஏற்கனவே வந்ததா இல்லை புதுசாக? இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் என்னன்னா நல்ல அந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது எல்லாரும் ஒரு பாராட்டுற மாதிரி அதே சமயத்தில் ஹியூமர் இருக்கணும், ஒரு ஃபீலும் இருக்கணும். படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது இம்பாக்ட். சில படம் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா காமெடினா இப்போ எடுத்துக்காட்டுக்கு வடிவேலு பொற்காலம் நினைக்கிறேன், பொற்காலத்தை படிப்பார். ஊர் ஃபுல்லாக பொண்ணு தேடுவாங்க, வடிவேலு ஒரு டைலாக் சொல்லுவாப்புல முரளிகிட்ட, அதெல்லாம் தான் அவருடைய படிக்கட்டா வந்துச்சு. ஏன்டா ஊர் ஃபுல்லாக பொண்ணு தெரிய பக்கத்தே இருக்கனே, உன் தங்கச்சிக்கு ஊர் ஃபுல்லாக பொண்ணு மாப்பிள்ளை தெரியல, உன் பக்கத்தில் நான் இருக்கேன், என்னைய கட்டிக்கிறேன் ஏன் கேட்க முடியாது அப்படின்னு மாப்பிள்ள. உன் தேட்டரே கலங்கிருச்சுங்க அப்படி. அப்போ ஊனம்ங்கிறது உன் தங்கச்சிட்ட இல்லைடா, உன் மனசுக்குள்ள இருக்கா அப்படின்பாரு. ஏன் நான் கருப்பாக இருக்கேன் அப்படின்னால தான் கேட்காம இருக்க. ஏன்டா உன் தங்கச்சிக்கு வந்து ஊனமாக இருக்கிறது ஓகே, அப்போ நான் கருப்பாக இருக்கிறது கருப்பாக ஒரு மாதிரி நான் கொஞ்சம் அழகு கம்மியாக இருக்கிறனால உன் தங்கச்சி என்னை கொடுக்க மாட்டேன். அப்போ தான் முரளி வந்து கன்ஃபார்ம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறான் பாரு. அதுக்குள்ளே அது தகவல் தெரியாமல் தங்கச்சி இறந்துருவாங்க. ஆனால் அந்த இடம் பாருங்க, அது வந்து ஒரு காமெடியனுக்கான இடம் இல்லை, அது ஒரு கேரக்டராக மாறிச்சு பாருங்க. வடிவேல நீங்கள் இந்த காமெடியாக பாட்டு வந்திருப்பீங்க, அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும், நம்ம ஜாலியாகவும் பண்ணணும், அதே சமயத்தில் ஒரு ஃபீலாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது ஆசை. ஸோ இப்போ வந்து நீங்கள் தமிழ் சினிமாவில் ஆல்ரெடி படங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் வருது அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் இன்னும் சேர்த்தா நல்லா இருக்கும் சினிமாவில் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் சொல்வீங்க? ஒரே மாதிரி வரும்னு நான் சொல்லலை, நல்லா வந்துட்டு இருந்தாங்க. இல்லை அது ஐ மீன் அப்போ இருக்க ஆடியன்ஸ்க்கு டெக்னாலஜி இன்னும் வளர்ந்துட்டே இருக்கு, நம்ம சினிமாவில் இன்னும் இந்த விஷயங்கள்லாம் சேர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரினா என்ன விஷயம் சொல்வீங்க? என்னன்னா சேர்த்தா நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவு அறிவுரை சொல்கிற அளவுக்கு நம்ம இல்லை. ஆனால் என்னென்னா ஒரு கலந்து படம் வரணும், எல்லாமே எல்லா ஜனருக்கும் படம் வரணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. இப்போ ஒரே மாதிரி இல்லாமல் சில படங்கள் ஜெயிச்சா அதே மாதிரி வருது இல்லை, அப்படி இல்லாமல் ஒரு படம் இன்னைக்கு நான் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுன்னு வைங்களேன், ஃபேமிலியோட பார்க்கணும் இல்லை ஃப்ரெண்டோட பார்க்கணும்னு நினச்சா
ஒரு ஒரு தேட்டரில் வந்து ஒரு காமெடி படம் இருக்கணும், இன்னொரு தேட்டரில் ஒரு ஆக்ஷன் இருக்கணும், ஒரு படத்தில் வந்து த்ரில்லர் இருக்கணும், ஒரு படத்தில் இப்படி கலந்து படங்கள் வந்துச்சுன்னா நம்மளுக்கு மக்களும் சூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச படத்துக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே மாதிரி வர ஆரம்பிச்சுன்னா மக்களுக்கு எதுவும் போர் அடிச்சுமோன்னு பயமாக இருக்குது. அதுதான் அது சினிமா பார்க்குறப்போ பார்க்குறவங்களுக்கு. ஏன்னா அவங்க ஆடியன்ஸ் கலந்துருக்காங்க இங்கே. நம்ம ஆடியன்ஸ் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா விண்ணை ஒரு எத்தனை தடவை படம் பார்ப்பாங்க. ஆமா, ரீலீஸ் வருது. இப்ப நாயகன் நான் போயிருந்தேன், என்ன கூட்டம் நினைக்கிறீங்க படத்தை. ஆனா சில பேருக்கு வந்து விண்ணை வருவாயை விட ஒரு ராட்சசன் மாதிரி படங்கள் பார்ப்பாங்க. அவங்களுக்கு எப்ப பாரு த்ரில்லரு அந்த மாதிரி கிரைம் படங்கள் ரொம்ப விரும்புவாங்க. அப்போ என்னன்னா உங்களுக்கு எல்லா சாயலையும் படம் வரணும், அந்த ஆடியன்ஸ் வந்து எல்லாருமே திருப்தி ஆகிட்டே இருப்பாங்க. ஒரே மாதிரி வந்துடக்கூடாதுங்கிறது வரல. நல்லா தான் போயிட்டு இருக்கு, இருந்தாலும் இதே மாதிரி போகணும். மென்ஷன் பண்ணிக்கிறீங்க எல்லா இடத்துலையும். சரி, இப்போ நீங்க ரீரிலீஸ் சொன்னீங்கல்ல, உங்களுக்கு வந்து எந்த படம் ரீரிலீஸ் பண்ணணும்னு ஆசை? இப்போ வந்து ஒரு ஆக்டரா இல்லாம நார்மலா நீங்க மேபி சின்ன வயசுல பார்த்த படமா இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து ரீரிலீஸ் அப்படின்னு ஒரு கலாச்சாரம் அதிகமாயிட்டே வருது. நிறைய ஆடியன்ஸ் வந்து இப்போ புது படங்களை தாண்டி பழைய படங்களை போயிட்டு தியேட்டர்ல பார்த்து ரசிக்கிறாங்கல்ல. எனக்கு வந்து ஜானி, அப்புறம் வந்து உள்ளத்தெளித்தா, ஓகே, அப்புறம் வந்து பாம்பே படம் அது, அப்புறம் உள்ளத்தெளித்தா அண்டு ஜானி, இதெல்லாம் வந்து திரும்ப வரணும். வந்தால் பயங்கரமாக இருக்கும். ஒரு முள்ளு மலரும் அது வரணும். இப்படி படம் பார்க்காதவங்க இருப்பாங்க. முள்ளு மலரை பற்றிலாம் தெரிஞ்சிருக்காது, அந்த காளி கேரக்டர்லாம். அதெல்லாம் இப்போ இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா மிரண்டுருவாங்க ரஜினி சாரை பார்த்தா. அது அந்த படம்லாம் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆமாம். ஓகே, ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் படம் கூட ரீல்ஸ் ஜாலியாக இருக்கும் பாருங்க. அதெல்லாம் பாருங்க, அந்த வடிவேலுக்கு காமல தெருக்கி போது பாருங்க தேட்டர். அது டிவியில் எத்தனை தடவை பார்த்தாலும் தேட்டரில் திரும்பி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ எல்லா ஆடியும் எப்படிங்கிறது அப்படின்னு இப்படி எல்லா ஆடியுமே தேவையில்ல ஆடி தான்டா. தேவையான ஆடின்னு எப்படி நான் கண்டுபிடிக்கிறதுமா கேள்வி பாருங்களேன். தேவையான ஆடி தேவையில்லாதெல்லாம் புடுங்குற, தேவையில்லாத எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ புடுங்குறது எல்லாமே தேவையில்லை போடா. விஜய் சார்ல இருந்து எல்லாருமே பார்த்தா கூட சூர்யா சார் செவத்துல அப்படியே தொலைச்சிட்டு இருப்பாரு. தம்பி வலிக்க போகுதுப்பா அப்படின்னு, அதாவது செவத்துக்கு வலிக்க போதான் அவருடைய அது வந்து கிளீன் பண்றது வந்து அப்படி சாஃப்டா பண்ணிட்டு இருப்பாப்ல. சரி, ஓகேண்ணா. ஸோ லாஸ்டா வந்து உங்களோட அடுத்து வரக்கூடிய ப்ராஜெக்ட் பத்தி, அப்கமிங் ப்ராஜெக்ட். ஏன்னா தொடர்ந்து இப்போ படங்கள் நடிச்சிருக்கீங்க. பட்டனல் ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஒரு 6-7 படங்கள் வரப்போகுது நடிச்ச படங்கள். அதுல வந்து முக்கியமா ஞாபகம் இருக்கிற படங்கள் நம்ம பரிதாபங்கள் கோபி சுதாகர் இருக்காங்க, அவங்க படம் ஒண்ணு. படங்கள்ல ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன். அவங்க வரணும், நல்ல சூப்பரான கதை, அவங்க ஜெயிக்கணும். உண்மையில அவங்க கோபி சுதாகர் படம் ஒன்று. அப்புறம் வந்து விமல் சாரோட ஒரு படம் பண்ணியிருக்கேன், அது வந்து வரப்போகுது. அண்ட் ஒரு 4-5 படம் பேர் ஒரு படத்துக்கு 2 படத்துக்கு பேர் வைக்கல. ஆனால் ஒரு 4-5 படம் வருது இப்போதைக்கு. இந்த 2 படம் வேகமாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஓகே, ஸோ திரும்பி எப்போ நான் டைரக்டரா கிளம்பிடுங்க போறீங்க? பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் மக்கள் என்னோட வந்து பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு. என்னன்னா எப்பவுமே நிறைவாகும் வரை மறைவாகுங்கிற மாதிரி முழுசா முடியட்டும் அப்போ சொல்லிக்கலான்றீங்க. ஆனால் நான் பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு. சீக்கிரமா பார்த்துடலாம் ஸ்க்ரீன்ல டைரக்டா. ஆமாம். ஓகேண்ணா. ஸோ லாஸ்டா இது கேட்கணும்னு ஸ்டார்டிங்கே நினைச்சேன். அந்த நான் இன்ட்ரோ கொடுத்ததே ஜில தான் கொடுத்தேன். இல்ல அது ரொம்ப தடவை சொல்லி நான் எப்படி ஒரே விஷயம் திரும்ப பண்ணக்கூடாதுன்னு இப்போ சொல்லிருக்கீங்களா? அந்த மாதிரி நானும் அந்த போர் வச்சிடக்கூடாது. அந்த டைலாக் சொல்லாதீங்க, அந்த மாடுலேஷன்ல வேற எதாவது சொல்லுங்க. எனக்கு அந்த மாடுலேஷன் வந்தா போதும். இப்போ என்னன்னா அது சில பேர் இந்த புது பாட்டு வந்தாலோ எது வந்தாலுமே இப்போ அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இப்போ புது பாட்டு ஒன்று வச்சுவைங்களேன், ஜி வாயை தூக்கி என் காதுல வைங்க அப்படின்னா டக்குன்னு அந்த பாட்டு வரும். இப்படி டெம்ப்ளேட்டா மாறிடுச்சு. அதுல உண்மையில நானே கொடுத்து வச்சிருக்கணும். நானே எனக்கே பல பேர் அனுப்புவாங்க, பாருங்க தலைவா உங்க பாட்டு தான் போட்டு படிக்காங்க அப்படின்னு. ரொம்ப ரொம்ப ரசிகர்களுக்கும் என்ன டைரக்டர்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். சத்யா உங்களுக்கும், கேமராமேன் தம்பி கிஷோருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு ஆக்சுவலாக வந்த சில இடத்துல ஒரு சில நேரங்களில் சின்ன ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குல்ல, அந்த மாதிரி இயல்பான ஒரு நல்லா இருக்கு பேட்டி. இப்போ இவ்வளோ விஷயம் வந்து ப்ராஜெக்ட் பற்றியெல்லாம் பேசிட்டோம்ல, இன்னொரு விஷயம் இப்போ இந்த சோஷியல் மீடியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நிறைய விஷயங்கள் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரோட 173 படம் தான் வந்து ஃபயராக போயிட்டு இருக்கு. அதுலேயும் வந்து நிறைய சர்ப்ரைஸ் மாதிரி நம்ம கமல் சாரோட ப்ரொடக்ஷன், ரஜினி சார் நடிக்கிறாரு, அப்புறம் நம்ம சுந்தர் சி அவர்கள் டைரக்ட் பண்ணுறாருன்னு சொன்னார். பட் இப்போ வந்து விலகிட்டாரு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ வேற எந்த டேரக்டர் வந்து அவரை பற்றி படம் எடுக்கிறாருன்றப்போ நிறைய பேர்த்த ஒரு நேம் வருது. அதில் தனுஷோட சார்லாம் வந்து படம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பயங்கரமான கேள்வி. நானே ஓபன் பண்ணி ஷாக்குனா எல்லாம் ஒருத்தவங்க நேம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இது பயங்கரமான ஒரு கேள்வி, நீங்க கேள்வியா எழுப்பிட்டீங்க.
அதுக்கு சில கேள்விகளுக்கு கேள்வி கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் பதில் சொல்றது கஷ்டங்க. பதில் சொல்றதுக்குன்னே ஒரு தகுதி வேணும், அல்லது பதில் சொல்றதுக்குன்னு அதுக்கு ஒரு முறை வேணும், நாகரிகம் வேணும். ஒரு நாகரிகம் வேணும் கண்டிப்பாக. நபராக இருக்கணும், நாகரிகம் கருதி. அது வந்து ரஜினி சாருங்கிற ஒரு இமயம், கமல் சாருங்கிற ஒரு இமயம், சுந்தர் சிங்கர் சாருங்கிற ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான், எல்லாருக்கும் மத்தியில் நடந்த ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி அது வந்து நான் பேசுகிறது அவ்வளோ நல்லா இருக்காது. நாகரிகம் இல்லை, அதனால் அது தெரியவும் செய்யாது. ரெண்டாவது எல்லாருமே பயங்கரமாக போற்று தகுந்த ஒருத்தவங்க. ஓகே, மறுபடியும் சேருவாங்க, அல்லது நல்ல நல்ல விஷயம் வரும், அது பாசிட்டிவாக பார்ப்போமே. அது விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நான் விமர்சனம் பண்ண மாட்டேன், தகுதி எனக்கு இல்லை. சூப்பர்ண்ணா. இதெல்லாம் நான் இப்ப மாத்தி கேட்பேன். ரஜினி சார் கமல் சார் இணையிறாரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆமா, இல்ல நல்ல விஷயம். ரஜினி சார் கமல் சார் இணையிறது வந்து ஏன்னா எவ்வளவு வருஷம் கழிச்சு திரும்பி சேர்றாங்க. என்னங்க நீங்க, நான் அப்படி பார்த்து ரசிச்சு வந்திருக்கோம். ரெண்டு பேரும் தலைவனும் முன்னாடி ஸ்டார்டிங் நடிப்பு சேர்ந்து நடிச்சுட்டு தனித்தனியா நடிச்சு திரும்பி இன்ன வரைக்கும் ஏதோ ஒரு இதுல பேட்டியில சொல்லியிருப்பாரு சார், கமல் சார் சொல்லியிருப்பாங்க. ஷூட்டிங் முடிச்சுட்டு சிங்கப்பூர்ல எங்க பாலசன் சார் படத்தை நினைத்தால் நினைக்க முடிச்சுட்டு ரெண்டு பேரும் நைட்ல வந்து 2 மணி 3 மணி 4 மணி வரைக்கும் சுற்றுவாங்களாம். சுற்றிட்டு காலைல ஒரு 6 மணி 7 மணிக்கு ஸ்பாட்டுக்கு வரணும். அப்போ 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கியிருப்பாங்க. அப்போ தூக்கம் வருமா 2 பேத்துக்கும். ஆனால் பாலச்சந்திரன் சார் தூரத்தில் இப்போ ஒரு மானிட்டர் இல்லை உங்களுக்கு. அப்போ வந்து பாலச்சந்திரன் சார் வந்து ரஜினியும் கமலையும் வச்சு எடுத்துட்டு வேற யாராவது வச்சு ஷூட் எடுத்துட்டு இருப்பார்ல. அப்போ வந்து கமல் சாரும் ரஜினி சாரும் உட்காந்து இப்படி முதுகு வச்சுட்டு காலை நீட்டி உட்காந்துருவாங்களாம். இப்போ நான் உட்காந்துருக்கேன்ல, இப்போ எனக்கு பின்னாடி வந்து நான் தான் கமல் வச்சு பின்னாடி ரஜினி சார். தூரத்துலேருந்து பாலச்சந்திரன் சார் பார்க்கறதுக்கு வந்து கமலும் ரஜினியும் வந்து முதுகு மேலே சாஞ்சிக்கிட்டு சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுமா. ஆனால் 2 பேத்துக்குள்ள நண்பா அப்படியே தூங்கலாம் நண்பா ஒரு 1 hour. ஏன்னா கேர ஒன்றும் இல்லை, எங்கே போய் தூங்குவீங்க? ஒரு பார்க்கில் ஒரு ஷூட்டிங் வைங்க, எங்கே போய் தூங்குவீங்க? ஆனால் தூங்கணும், ஏன்னா டயர்டா இருக்கு அப்படின்னா தெரியக்கூடாது. அப்ப நம்ம ஒரு சப்போர்ட்டும் வேணும். தூங்குறா இருந்தா படுத்து தூங்க முடியாது. அப்போ ஒரு சப்போர்ட், ரஜினிக்கு சப்போர்ட் கமல் சாருக்கு சப்போர்ட் ரஜினிங்கிற மாதிரி 2 பேரும் முதுகு வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டு இருப்பாங்க. தூரத்தில் பாலச்சந்தர் பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ வந்து மெதுவாக அசிஸ்டன்ட் வந்து 1 hour 1/2 மணி நேரம் தூங்கி அதுக்கு சார் ஓகே சும்மா அப்படியே பேசிட்டு இருந்தோம். இதை வந்து சொல்லும் போது அந்த நட்பை சொல்றதா, அந்த சப்போர்ட்டுங்கிற வார்த்தை இருந்துச்சுல ரஜினிங்க, அதே அந்த முதுகு சாஞ்சிருந்த ரஜினி சாரும் கமல் சாரும் இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சும் திரும்ப ப்ரொடியூசர் இவர் ஹீரோ இவர் சார் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க கேட்கும்போது, இதுதான் நட்பினுடைய அடையாளமா, நட்பினுடைய நம்மெல்லாம் எடுத்துக்கிற வேண்டிய ஒரு விஷயமா, கத்துக்கிற வேண்டியது விஷயம்னு எங்கேயும் போய் நம்ம கத்துக்க தேவையில்லை, இவங்கள பார்த்தே நம்ம கத்துக்கணும். இது இந்த நட்பு தான் பிரமிக்க வைக்குது. உண்மையிலே நம்ம 10 வருஷம் கூட பழக முடியல யாரோடையும், இத்தனை வருஷம் அவங்க இருக்காங்க, 4 வருஷம் சேர்ந்து இருக்காங்க. பெரிய விஷயம். 2 பேருமே இணையான ஒரு மனசு இருக்கிறவங்க. சோ 2 லெஜண்ட் இணையறாங்க அப்படின்றப்போ மிரண்டுருங்க. அப்படியே தியேட்டர்ல என்ன மாதிரி யோசிச்சு பாருங்க. ரஜினி ரசிகர் உள்ள வருவாங்க, கமல் ரசிகர் உள்ள வருவாங்க. ஆல்ரெடி இங்க கமல் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் ரெண்டு சேர்றாங்க. நமக்குள்ள வந்து ரஜினி ரசிகர் கமல் ரசிகர்களுக்குள்ளேயும் பயங்கர சண்டை நடக்கும். இந்த பக்கம் குணா, அந்த பக்கம் மாவீரன், இந்த பக்கம் புன்னகைமன்னன், அந்த பக்கம் பாண்டியன் நினைக்கிறேன். என்ன சில நேரங்கள்ல இப்ப குணாவா தளபதி, குணா தளபதி ஹிட்டு, குணா நல்ல படம் தான் இருந்தாலும் வியாபார இதா. அந்த பக்கம் வந்து புன்னகைமன்னன் பாண்டியன், புன்னகைமன்னன் ஹிட்டு, பாண்டியன் லைட்டர் மாத்தி தியேட்டர் வந்து இந்த தேட்டர்ல இருந்து வெளியே வந்தா, இந்த தேட்டர்ல இருந்து வெளியே வந்தாங்கன்னா ஐயோ இவன் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப வந்து காலைல ஷோ முடிஞ்சு ஒரு மணிக்கு இவங்க வந்தா இவங்க 1 மணிக்கு விட மாட்டாங்க. கமல் படம் வந்து இருங்க 1:30க்கு விடுங்க, ஒரே நேரத்துல போ. இப்ப மாதிரி காம்ப்ளெக்ஸ் இங்க ஒரு தேட்டர், அங்க ரவி தேட்டர், சாந்தி தேட்டர், சண்முக தேட்டர் தனித்தனியா இருக்கும். ஆனா இப்ப ரவி தேட்டர்ல விட்டு வர்றவங்கள சாந்தி தேட்டருக்காரங்க மீட் பண்ணக்கூடாதுப்பாங்க. ஏன்னா இங்க சாந்தி தேட்டர்ல இருந்து வெளியே வர்றது கமல் படத்துல இருந்து, ரவி தேட்டர்ல இருந்து ரஜினி படத்துல இருந்து. அப்ப ரஜினி படத்துல இருந்து வெளியே வரும்போது கமல் படத்தை விட்டா கூட வேணுமே தள்ளி போட்டு ஒரு 1/2 hour தள்ளுவாங்க. ஏன்னா வந்துட்டு போயிடட்டும். ஏன்னா என்னைக்கா ஒரு நாள் இப்படி ஒரே நேரத்துல நேரா பாப்பா இங்கிட்டு ஒரு 500 பேர் அப்படி ஏய் கமல் படம் எப்படி இருந்துச்சு, ரஜினி படம் எப்படி மண்டைலாம் உடஞ்சிருக்குங்க, சட்டையெல்லாம் கிழிஞ்சு மண்டை உடஞ்சு போலீஸ் வந்து அப்படிலாம் நடந்திருக்கு. அப்படி ரசிகர்கள் வந்து வெறித்தனமா இருப்பாங்க. அதே இப்போ வந்து எப்படி அவங்க 2 பேத்துக்கு ஒரு பக்குவம் வந்து பயங்கர, அவங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஃப்ரெண்டு தான். ஆனா இங்க ரசிகர்களுக்கு தெரியாதுல்ல, இப்போ வந்து ரசிகர்கள் ரொம்ப பக்குவமான ஆளா மாறிட்டாங்கல்ல. ஆனாலும் இன்னைக்கு வந்து அப்படி வந்துச்சுன்னா அவர் கொண்டாடுறதுக்கு வந்து ரஜினி கமல் விஜய் அஜித் அப்படின்னு ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா உட்கார்ந்து சேர்ந்து ரசிப்பாங்க, அந்த நம்பிக்கை இருக்கு. அதாவது இங்க நான் ரஜினி ரசிகன், பக்கத்துல கமல் ரசிகர், இப்படி மாத்தி உட்கார்ந்து கூட ரசிப்பாங்க. இப்ப இருக்கிற சின்ன ஜெனரேஷன் வரைக்கும். இப்ப நாயகன் படத்துக்கு நான் போயிருந்தேன், எத்தனை பேர் நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு 30 வயசுக்குள்ளதான் இருக்கும். 30 வயசுக்குள்ள பசங்க தான் ஃபுல்லு. அப்படி ஒரு டயலாக் நான் அடிச்சா நீ செத்துருவேன், அந்த டயலாக் இருக்கட்டும். அடுத்து வந்து நல்லவனா கெட்டவனா இருக்கட்டும், நீங்கள் நல்லவனா தெரியலப்பா அப்படி மாதிரில கிளாப்ஸ் பறக்குது. எல்லாத்துக்கும் ஒரு 25 வயசு தான் இருக்கும். அதை யோசிச்சேன், பரவாயில்ல அன்னைக்கு 25 வயசையும் கைத்தட்ட வச்சுட்டு இன்னைக்கு இருக்கிற 25 கைத்தட்ட வைக்கிறது இல்லை. அந்த மாதிரி 2 பேர் நடிச்சாங்கன்னா திருவிழா குளம் தான்.
அது அந்த கொண்டாட்டத்துக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். ஏன்னா கூப்பிட்டோன்னா வந்து இவ்வளோ நேரம் வந்து பேசி நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்களும் ரொம்ப எல்லாத்துக்கும் நல்லா கரெக்டாக பதில் சொல்லி நல்லா கேட்டீங்க. உண்மையில அந்த சேனல் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் பெரிய இதில் வரணும். என்னைக்கு போனாலும் நானும் இங்கே ஒரு உறுப்பினராக, நானும் ஒரு இதில் ஒரு ஆளாக நான் மாறணும். கூப்பிட்டது ரொம்ப அழைத்தமைக்கு ரொம்ப ஸோ கைஸ், இதே மாதிரி அடுத்த ஒரு ஷோவில் இதே மாதிரி ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட டாடா பை சொல்லிக்கிறது நான் உங்கள் விஜய் சத்யா.